வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம பார்க்க போற படம் தனுஷ் நடித்திருக்கும் கர. விக்னேஷ் ராஜா இயக்கத்துல வந்திருக்கும் இந்த படம் ஒரு சாதாரண பேங்க் ராபரி த்ரில்லர் மாதிரி ஆரம்பிச்சாலும், அதுக்குள்ளே அப்பா பாசம், விவசாயிகள் வலி, கடன் சுமை, வறட்சி, குடும்ப வேதனை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எமோஷனல் கிரைம் டிராமாவாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கு. 1990களின் ராமநாதபுரம் பின்னணியில் நடக்கும் இந்த கதையில மழை இல்லாமல் விவசாயம் சாகுது. கடன் வாங்கிய விவசாயிகள் தங்களோட நிலத்தையே காப்பாத்த முடியாமல் தவிக்கிறாங்க. அந்த சூழலில் விவசாயியாக வரும் கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தோட மிகப்பெரிய எமோஷனல் ஸ்ட்ரென்த். இதுவரை பார்த்திராத ஒரு லுக், பாடி லாங்குவேஜ், பெர்ஃபார்மன்ஸ்ல அவர் ரொம்ப நேச்சுரலா இம்ப்ரெஸ் பண்றாரு. அவரோட மகனாக தனுஷ். ஒரு சாதாரண திருடன், பூட்டை உடைப்பவன், ஓட்டை பிரிப்பவன். ஆனா சூழ்நிலை அவனை சாதாரண திருடனாக வைக்காது. தந்தையை தன் சொந்த நிலத்தில் புதைக்க கூட முடியாத அவல நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். அந்த வேதனைக்கு பிறகு கடனை அடைக்க கடன் கொடுத்த பேங்கையே கொள்ளையடிக்க முடிவு பண்றான். அங்கிருந்து படம் போலீஸ் வெர்சஸ் தீஃப் கேமா மாறுது. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் தனுஷ். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கேரக்டராவே வாழ்ந்திருக்கிறார். திருடுற சீன்லயும், போலீஸ்ல அடி வாங்குற சீன்லயும், பேங்க் ராபரி பிளான் பண்ற இடத்துலயும், ஹாஸ்பிட்டல் எமோஷனல் சீன்லயும் தனுஷ் சாலிட். அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியும். இது முழுக்க முழுக்க நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ். அதனால மாஸ் ரசிகர்கள் எதிர்பார்க்கும் ஹீரோயிசம் நிறைய இடங்களில் மிஸ் ஆகுது. விசில் அடிக்க, கை தட்ட, தியேட்டர் குலுங்கும் மாதிரி மொமெண்டஸ் ரொம்ப குறைவு. தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டருக்கு இன்னும் பவர்ஃபுல்லா ஹீரோ மொமெண்டஸ் கொடுத்திருக்கலாம். கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்தோட எமோஷனல் பேக்போன். அவர் வர்ற சீன்ஸ் குறைவு தான். ஆனா இம்பாக்ட் அதிகம். தனுஷோட அப்பா மகன் சீன்ஸ் ரொம்ப டச்சிங்கா ஒர்க் ஆகுது. அவர் இல்லாத பிறகும் படம் முழுக்க அவர் பிரசன்ஸ் ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். மமிதா பைஜு கிராமத்து பெண்ணாக நல்லா ஃபிட் ஆகியிருக்காங்க. சில எமோஷனல் சீன்ஸ்ல இம்ப்ரெஸ் பண்றாங்க. ஆனா அவரோட கேரக்டருக்கு இருந்த பொட்டன்ஷியல் முழுசா யூஸ் பண்ணல. இன்டர்வெல்லுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட காணாமலே போயிடுறாங்க. போலீஸ் டிஎஸ்பியா வரும் சுராஜ் வெஞ்சரமுடு படத்துக்கு நல்ல சப்போர்ட். அவரோட பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, கொஞ்சம் காமெடி டஸ்ட் இதெல்லாம் கேரக்டருக்கு லைஃப் கொடுக்குது. ஜெயராம் பேங்க் மேனேஜரா காமா வில்லனிசம் காட்டுறார். கிளைமாக்ஸ்ல அவருக்கு வரும் மோமெண்ட் நல்லா வேலை செய்கிறது. படத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் போர்ஷன்னா பேங்க் ராபரி போர்ஷன்ஸ் தான். தனுஷ் ராபரி பிளான் பண்றது, அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதை ஸ்டாப் பண்ண போலீஸ் கவுண்டர் மூவ் பண்றது, இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் நல்லா ஒர்க் ஆகுது. ஆனா இதே படத்தோட பிகெஸ்ட் வீக்னஸும் அதே ஸ்கிரீன் பிளே தான். கதை நல்லது, எமோஷன் நல்லது, மெசேஜ் நல்லது. ஆனா ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோ. ஒரு ஹாய்ஸ் த்ரில்லருக்கு இருக்க வேண்டிய டென்ஷன், அர்ஜென்சி, எட்ஜ் ஆஃப் த சீட் ஃபீல் பல இடங்கள்ல கிடைக்காது. சில சீன்ஸ் நல்லா இருந்தாலும் ஓவரால் பேஸ் ரொம்ப மெதுவா போகுது. அதனால எங்கேஜ்மெண்ட் இடையிடையே டிராப் ஆகுது. கிளைமாக்ஸ் கூட கொஞ்சம் சினிமாட்டிக்கா போயிடுது. ஜிவி பிரகாஷ் இசையில கண்ணம்மா பாடல் மனதில நிற்கும். பின்னணி இசை ஓகே. தேனி ஈஸ்வர் விஷுவல்ஸ் நல்லா இருக்கு. ராமநாதபுரம் வறட்சியையும் அந்த மண்ணோட வலியையும் ஃப்ரேம்குள்ள நல்லா கொண்டு வந்திருக்காரு. மொத்தத்துல கர ஒரு மேஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர் இல்ல. இது ஒரு ஸ்லோ பர்ன் எமோஷனல் கிரைம் டிராமா. விவசாயிகள் வலி, பேங்க் லோன் பிரஷர், அப்பா மகன், சென்டிமெண்ட், ராபரி த்ரில்லர் இவைகளை மிக்ஸ் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் படம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஐடியா நல்லது, பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லது, எமோஷன் நல்லது. ஆனா ஸ்கிரீன் பிளேக்கு இன்னும் வேகம் இருந்திருக்கணும். தனுஷ்க்கு இன்னும் ஸ்ட்ராங்கர் ஹீரோ மொமெண்ட்ஸ் இருந்திருக்கணும். அதனால கிரேட் படம் ஆக வேண்டிய இடத்துல கார ஜஸ்ட் ஓகே படமா நிக்குது. மொத்தத்துல கார் நல்ல கருத்து கொண்ட மெதுவான கிரைம் டிராமா. தனுஷ், கே.எஸ். ரவிக்குமார் நடிப்பு காப்பாத்தும். ஆனா ஸ்கிரீன் பிளே ஸ்பீட் இல்லாததால இம்பாக்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கார ராமநாதபுரம் மாதிரி வறட்சியான நிலம். படமும் அதே உணர்வு.